எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2017 ஒரு கொரியன் ஆக்ஷன் ஃபிலிமாக வெளிவந்த த வில்லியனஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு தமிழில் இங்கிலீஷில் அவைலபிளாக இல்லை, பட் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தில் ரத்த காட்சிகள் அதிகமாக இருக்குது, அதால் ஃபேமிலியோட பார்க்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு முடிவெடுத்துக்கணும். கிசிங் சீன்ஸை தவிர்த்து வேறு எந்த ஒரு அடல்ட் சீனும் படத்தில் இல்லை. கொரியன்ஸோட நிறைய படங்கள் ரொம்பவே ஆப்சமாக இருக்கும். எல்லா ஜேர்னல்ஸ்லையும் அவங்க பிச்சு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆக்ஷன் ஜேர்னரையும் அவங்க விட்டு வைக்கலன்னு சொல்லலாம். இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். பேர் மட்டும் கேட்காதீங்க, முக்கியமான சில பேரை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எல்லா பேரையும் சொன்னால் குழம்பிடும், ஏன்னா எல்லாம் சாங் அப்படின்னு வருது. படத்தோட ஹீரோயின் இவங்க தான். படத்தோட ஹீரோ இவர். ஹீரோயினோட ஒரு சின்ன குழந்தை பொண்ணு. ஹீரோயினோட கேங் லீடர் ஜாங்கோட ஒரு அடியாள். ஹீரோயினுக்கு வேலை கொடுக்குற ஒரு சீஃப் லேடி. ஹீரோயின் கூட ஏஜென்சியில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு கிம். இவர்களுடன் ஹீரோயினோட அப்பாவை கொன்னவன். இவங்க எல்லாம் தான் படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். படம் ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தர் பில்டிங்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க பார்வைக்கு தெரிகிற எதிரில் வர எல்லாரையும் சுட்டுட்டும் வெட்டிட்டும் போயிட்டுருக்காங்க. அந்த பில்டிங்கோட ஒரு ஃப்ளோருக்கு போகும்போதும் ஆளுங்க அதிகமாக வந்துகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இவர் ஒத்த ஆளாக எல்லாரையும் வெட்டிட்டு போயிட்டே இருக்கார். அப்போ ஒரு ரூம்குள்ளே போகும்போது அது ஒரு ஜிம் மாதிரி இருக்குது. அங்கே சில ஆட்களும் இருக்காங்க. அங்கே ஒருத்தன் கோட் போட்டுட்ருக்கான். இவன் தான் இந்த பில்டிங்கோட ஒரு கேங் லீடர் மாதிரி. அங்கே இருக்கவங்களாம் இப்போ இந்த ஆளை அடிக்க வராங்க. இவரும் போய் எல்லாரையும் அடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கோட் போட்ட கேங் லீடர் வந்து இவரை பிடிச்சி கண்ணடில் அடிக்கிறான். அப்போ தான் தெரிய வருது இவ்வளோ நேரம் சண்டை போட்டது ஒரு ஆணோ இல்லை வேறு யாரோ இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இப்போ ஹீரோயினுக்கு தலையிலேருந்து ரத்தம் வருது. அதோடு எழுந்து அங்கே இருக்க எல்லாரையும் வெறி கொண்டு அடித்து ரத்தம் திரிக்க கண்ட இடத்துல குத்தி கிழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கொண்டுட்டு அங்கே இருக்க அந்த கேங் லீடரை பிடிச்சி கழுத்தில் கயிறை கட்டி ஜன்னல் வழியாக அவங்க கீழே குதிக்கிறாங்க. இதால் கழுத்து நெறிப்பட்டு அவன் செத்துடுறான். ஹீரோயினும் சேஃபாக கீழே லேண்ட் ஆகுறாங்க. அப்போ அவங்கள சுற்றி போலீஸ் வராங்க. ஒரு கில்லர் ஸ்மைலோட ஹீரோயின் முகத்தில் ரத்த கரையோடு நிற்கிறாங்க. அதோட படத்தோட பேர் த வில்லியனஸ் அப்படின்னு போடுறாங்க. வந்த போலீஸ் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷுவல்ஸை ஒரு டீம் உட்காந்து பார்த்துன்னு இருக்காங்க. இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றின ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த பார்க்குங்கிறவனோட முழு சாம்ராஜ்யத்தை இந்த ஒரு பொண்ணு சரிச்சிட்டா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாரையும் கொன்ன பிறகு ஒருத்தன் அங்கே வந்து அங்கே இருக்க ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறான். அந்த விஷுவல்ஸையும் பார்க்குறாங்க. இவன் யார், இவனுக்கும் ஹீரோயினுக்கும் எதுவும் லிங்க் இருக்கான்னு தெரியல. நாங்கள் அதை பற்றி தேடிட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் யார் கைக்கும் கிடைக்காம பார்த்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் பார்த்தா அப்படியே ரத்த கலரையாக இருக்குது. அப்புறமா இந்த பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்குது, இனி அவன் நம்ம சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் ஹீரோயின் ஒரு ரூமில் மயக்கத்துலேருந்து எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியலை, மறுபடியும் மயங்கி விழுறாங்க. அப்போ ஒரு 4 பேர் கேஸ் மாஸ்க் போட்டுட்டு வந்து ஹீரோயினை தூக்கின்னு போய் அவங்க மூஞ்சில் கொஞ்சம் சர்ஜரி பண்ணுறாங்க, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி. அதில் போண்டா மாதிரி மூக்கு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு மூக்கு ஸ்லிம் ஆகி அழகாக மாறுது. சர்ஜரி முடிஞ்சு எல்லாம் சரியான அப்புறம் ஹீரோயின் அவங்க ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. மறுபடியும் ஒரு 4 பேர் அந்த ரூமுக்கு வெளியில் கேஸ் மாஸ்க் போட்டுட்டு நின்றுட்டு ஸ்டாப் வாட்சில் டைமிங் பார்த்துட்ருக்காங்க. அதாவது அந்த ரூமில் இவங்க வந்து ஹீரோயினை தூக்கின்னு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள மயக்கிறதுக்காக கேஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதால் தான் ஹீரோயின் ஒரு தடவையும் மயங்கி பொத்துன்னு விழுறாங்க. இப்பயும் சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மயங்கி பொத்துன்னு விழுறாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆள் ஹீரோயின் அப்புறம் மற்ற எல்லாருக்கும் தண்ணியில் தம் கட்டுற ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். எப்படின்னா அவங்க எல்லார் காலையும் கல்லை கட்டி தண்ணிக்குள்ளே இறக்குறான். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்ததுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே கத்தியை தூக்கி போட்டு அந்த காலில் கட்டியிருக்க கயிறு அறுத்துட்டு மேலே வர வைக்கிறான். அதில் எல்லோரும் மேலே வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் மேலே வராமல் தண்ணிக்குள்ளேயே மிதந்துட்டு இருக்காங்க. உடனே அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுறான், அவங்க ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு உள்ளே குதித்து ஹீரோயினை மேலே தூக்கிட்டு வரான். நம்ம ஹீரோயின் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. அதால் வாயோட வாய் வச்சு தண்ணியை வெளியிடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது ஹீரோயின் தண்ணிக்குள்ளே முழுகலாம் எல்லாம் சும்மா நடிச்சிருக்காங்கன்னு. ஹீரோயினை தண்ணிக்குள்ளே குதித்து மேலே தூக்கிட்டு வந்த அந்த ட்ரெயினர் பேர் தான் ஜாங். அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ இந்த ரூம்குள்ளே மயங்கி கிடக்கிற ஹீரோயினை தூக்க அந்த கேஸ் மாஸ்க் போட்ட 4 பேரும் உள்ளே வராங்க. நம்ம ஹீரோயின் தான் தம் கட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே, அதால் இங்கேயும் அந்த கேஸை சுவாசிக்காமல் தம் கட்டிட்டு இருந்திருக்காங்க. இவனுங்க உள்ளே வந்து ஹீரோயினை தூக்க வரும்போது அங்கேருந்து ஹீரோயின் தப்பிச்சு வெளியே ஓடி வராங்க. வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் சில பொண்ணுங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த ரூம் போய் பார்த்தா அது சமயக்கட்டு. அங்கே சில பொண்ணுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் ஹீரோயினை பார்த்து இதுதான் புதுசாக வந்திருக்காளா, ரொம்ப துள்ளுறா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சில பேர் ஹீரோயினை பிடிக்க வராங்க. ஹீரோயின் அவங்களெல்லாம் அடிச்சுட்டு ஒருத்தர் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு அவனை பிடிச்சிட்டு அடுத்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சில பொண்ணுங்க ட்ராமா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் ஒன்றுமே புரியல, குழப்பமாக ஆகுது. அதே குழப்பத்தோட அடுத்த ரூம் போனால் அங்கே சில பொண்ணுங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் டேய் வழி எங்கடா இருக்குது, எங்கப்பா வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு லேடி வந்து வாமா நான் உனக்கு வழியை சொல்கிறேன், அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கு பின்னாடி இருக்க ஒரு ரகசிய வழியாக ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் இது என்ன இடம் அப்படின்னு அந்த பையனை கேட்குறாங்க. அதுக்குள்ளே அந்த லேடி அதை பற்றிலாம் பேச டைம் இல்லை, வா என்ன மாதிரியே குதின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை தாண்டி ஒரு இடத்துல குதிக்கிறாங்க இந்த பில்டிங் மேலே இருந்து.
உடனே நம்ம ஹீரோயினும் அந்த பையனை இடுப்பில் கத்தியில் குத்திட்டு அவனை நடக்க முடியாத மாதிரி பண்ணிவிட்டு தாவுடா அப்படின்னு சொல்லிட்டு தாவுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தாவன அந்த லேடி ஹீரோயினை கன் எடுத்து ஷோல்டரில் சுட்டுறாங்க. சுடுவாங்க நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க குப்பை தொட்டியில் விழுறாங்க. ஸோ இந்த விஷயத்த அங்கே இருக்க ஒரு டீம் சிசிடிவியில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது ஹீரோயினை சுட்ட அந்த லேடி தான் இந்த இடத்தையே கண்ட்ரோல் பண்ணுற இந்த ஏஜென்சியோட சீஃப் லேடின்னு. இப்போ இந்த டீமில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரும் ஜென்ஸ். இவங்க எல்லாரும் என்ன வேலை பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமா அந்த பில்டிங்கை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது தான். இந்த கேங்கில் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் இருக்கார். அந்த டீமில் இருக்கவங்கலாம் ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. இவன் ஒத்தாலாக போய் ஒரு பெரிய கேங்கையே போட்டு தள்ளனோடா, நம்மள ஒருத்தருக்கு தான் இவனை பார்த்துக்கிற ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க, ப்ரொமோஷனோட கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோ ப்ரொமோஷனா நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. தம்பி அது அவ்வளோ ஈஸி இல்லை, அந்த பொண்ணு கூடயே இருக்கணும், நிறைய பேர் இந்த மாதிரி போய் செத்துருக்காங்க, அதால் நம்ம சீஃப் போறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியாதுன்னு சொல்லிவிடு அப்படின்னு டீமில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே சுடுவாங்கின நம்ம ஹீரோயின் குப்பத்தொட்டிலேருந்து எழுதுகிறாங்க. அவங்கள அந்த சீஃப் லேடியும் மற்றவங்களும் துப்பாக்கி முனையில் பிடிக்கிறாங்க. ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போய் அந்த சீஃப் லேடி ஒரு நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. அதில் ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சீஃப் லேடி இந்த நிமிஷம் வரைக்கும் நீ செத்துட்டேன்னு எல்லாம் நம்புகிறாங்க, ஆனால் நாங்கள் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தரோம், நீ எங்கள் கூட சேர்ந்து எங்கள் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் எதுக்கு அதெல்லாம் என்னை கொண்டுடுங்கன்றா. அப்போ சீஃப் லேடி சரி எங்கள் கூட தான் சேர மாட்டேன், எங்களுக்காக தான் உயிர் வாழ மாட்டேன், உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்தால் நீ உயிர் வாழ்வல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வயிறு ஸ்கேன் பண்ண ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதில் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிய வருது. இப்போ சீஃப் லேடி நீ உன் குழந்தைக்காகவாது உயிரோடு இருக்கணும், அப்படி இல்லைனா சொல்லு இப்போ உன்னையும் உன் குழந்தையும் கொண்டுடலாம்னு கேட்குறாங்க. ஹீரோயின் என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உன்னோட வாழ்க்கையிலேருந்து ஒரு 10 வருஷம் எங்களுக்கு வேணும், நீ எங்களுக்கு ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை செய்யணும், நாங்கள் சொல்கிற மிஷன்லாம் முடிக்கணும், மற்ற சமயத்தில் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும், இப்படி நீ பண்ணனா 10 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கான பென்ஷன் ஃப்ரீடம்னு எல்லாமே உன் வாழ்நாள் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் முடியெல்லாம் வளர்ந்து அழகாகிறாங்க, வயிறும் பெருசாக ஆரம்பிக்குது. ஹீரோயின் நார்மல் வாழ்க்கை வாழணும்னா அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் இல்லையா, அதுக்கு ஹீரோயினுக்கு எதனா செய்ய தெரியணும் இல்லையா, அதால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சமையல் செய்ய அனுப்புகிறாங்க. ஹீரோயின் செஞ்ச சமையலை ஹீரோ சாப்பிட்டு பார்க்குறாரு. அவரால் வாயிலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. இதால் சீஃப் போயிட்டு ஹீரோயின் கிட்ட என்னடி கன்றாவே சமைக்கிற, உனக்கு என்ன தாண்டி தெரியும்னு மேக்கப் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் இந்த பில்டிங்குள்ளே கத்தி எடுத்துகிட்டு சுற்றின்னு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பொண்ணு இப்போ இங்கே வெளியே போக எங்கே வழி இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு விடுவேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கு. எல்லாம் இங்கே வந்தால் ஆரம்ப திருப்பி தான் சுற்றுவாங்க போல். சீஃப் லேடி ஒரு பொண்ணை விட்டு போய் அவளை சமாளின்னு அனுப்புகிறாங்க. அவள் பேர் தான் கிம். அவளும் அதே மாதிரி கண்ணாடி பின்னாடி இருக்க ரகசிய வழிக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வெளியே போகிறாள். இங்கே ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு நீ பார்க்க அழகாக இருக்க, நீ நடிக்கிறியான்னு கேட்குறாங்க. இப்போ ஹீரோயினை நடிக்க ட்ரைனிங் கொடுத்துட்டு அவளை ஒரு நடிகையாக மாற்றுறாங்க. அவங்க ஸ்டேஜில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு பனிக்குடம் உடஞ்சிடுது. இப்போ ஹீரோயின் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. சில நாட்களும் போகுது. ஹீரோயினோட குழந்தை நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அடுத்த கட்ட ட்ரைனிங் போகுது. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ போயிட்டு தனியாக இருக்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறாரு. இதையெல்லாம் சீஃப் லேடி பார்த்துட்ருக்காங்க சிசிடிவி மூலயமா. இப்போ ஹீரோயின் ஒரு இடத்துல 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கதை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அதில் தான் கிம்முங்கிற பொண்ணு ஒரு பொண்ணை போட்டு அடித்து மண்டையை உடச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை சண்டை போட வா அப்படின்னு வம்பு இழுக்கிறா. ஹீரோயின் அதை கண்டுக்காமல் தான் போகிறாங்க. ஆனால் அவள் விடாமல் ஹீரோயினை சீண்டவே ஹீரோயின் போய் அதுக்கிட்ட சண்டை போட்டு அந்த கிம்முங்கிற மண்டையை உடச்சிட்றாங்க. இதெல்லாம் பிக் பாஸ் மாதிரி சிசிடிவி கேமராவில் சீஃப் லேடியும் ஹீரோ அண்ட் டீமும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு பர்த்டே வருது. அங்கே இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே நம்ம ஹீரோ சிசிடிவி கேமராவில் ஹீரோயினையும் அவங்க குழந்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட சீஃப் லேடி அங்கே அவனோட ஆளுங்க ஹீரோயினை பிடிச்சி அடி நடித்து சேரில் கட்டி போடுறாங்க. ஸோ இப்போ இவன் தான் ஹீரோயினோட அப்பாவை கொன்னவன். அன்றைக்கி நைட்டு ஹீரோயினோட அப்பாவை கொன்னவன் ஹீரோயின் கிட்ட நான் உங்கள் அப்பாவை கொல்லலை, நானும் அவனும் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம், அவனை எப்படி நான் என் கையால் கொல்லுவேன், அதெல்லாம் நான் வேறு ஒருத்தனை வச்சு கொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. தன்னோட அடியாளை விட்டு என்னென்னு பார்க்க சொல்கிறான். போனவன் கழுத்தில் குத்தி வாங்கிட்டு வரான். எல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுத்த டேட்டூலாம் குத்தி விட்டான் இல்லையா அந்த ஜாங்கு, அவன் எல்லாரையும் சுட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறான். அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ ஹீரோயின் சுடுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஹீரோயினுக்கு அந்த கிம்முங்கிற பொண்ணுக்கும் யார் முதல்ல டிஸ்மேண்டல் ஆகியிருக்க கன்னை கரெக்டாக செட் பண்ணி சுடுறாங்கன்னு போட்டி நடக்குது. ஹீரோயினும் கிம்மும் வேகமாக கன்னை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் ஹீரோயின் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க. இதே மாதிரி ஹீரோயின் முன்னாடி டிஸ்மேண்டலான 2 கன் இருக்குது. எதிரில் ஒரு ஆளும் இருக்கான். ஹீரோயினோட அந்த கேங் லீடர் ஜாங் சின்ன பொண்ணு ஹீரோயினுக்கு எதிரில் இருக்கவங்க கிட்ட இந்த பொண்ணு கன்னை செட் பண்ணி உன்னை சுடுறதுக்கு முன்னாடி நீ அவளை சுட்டுட்டேன்னா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் வேகமாக கன்னை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் சின்ன பொண்ணாக இருக்க நம்ம ஹீரோயின் கன்னை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சுடலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. எதில் இருக்கவங்க கன்னை ரெடி பண்ணிவிட்டு சுட வரான். அதுக்குள்ளே பக்கத்தில் நிற்கிற நம்ம ஹீரோயினோட கேங் லீடர் ஜாங் அவனை சுட்டுறான்.
சின்ன பொண்ணு ஹீரோயின் கிட்ட, நீ இப்போ செத்துட்ட, உன்னை நான் தான் காப்பாற்றியிருக்கேன், இனி உன்னோட லைஃப் ஃபுல்லாக எனக்கு தான், நீ எனக்கு கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் அதே மாதிரி கன்னை சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ யோசிக்காமல் எதிரில் இருக்க கிம்மை சுட்டுடுறாங்க. 2 பேருமே புல்லட் ப்ரூஃப் தான் போட்டுட்டு இருப்பாங்க. அது வெறும் டெஸ்ட்டு தானே. இவங்களுக்குள்ளே நடக்கிற போட்டியை பார்க்குற நம்ம ஹீரோ அண்ட் டீம் பெட் கட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினை பற்றி அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஹீரோவை கலாய்ப்பாங்க. அப்போ ஹீரோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைடா, நான் எல்லாம் ப்ரொமோஷனுக்காக தான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் தன்னோட ரூமுக்கு குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களோட சீஃப் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட, இது உன்னோட முதல் மிஷன், இது நீ ஒழுங்காக முடிச்சிட்டேன்னா இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் கொடுக்குறாங்க. ஹீரோயின் யாரை என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. சீஃப் லேடி, எனக்கு ஆர்டர் வந்ததும் நான் சொல்கிறேன் யாரை கொல்லணும்னு, உனக்கு விருப்பம் இருந்தால் ஓகே சொல்லி, இல்லைன்னா சொல்லிவிட்டு நாங்கள் வேற ஆளை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் தன்னோட குழந்தைய பார்த்துட்டு அவள் இங்கே இருக்கக்கூடாது, அவள் இங்கே வளரக்கூடாதுன்றதுக்காக ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் மிஷனில் இறங்குறாங்க. ஒருத்தரை கொல்றதுக்காக பைக் எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த ஆளுக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வருது. சண்டையோட முடிவில் ஹீரோயின் அவனை குத்திடுறாங்க. அப்போ அந்த ஆள் சாகிறத அவரோட சின்ன பொண்ணு சைடில் நின்று பார்க்குறான். அப்போ ஹீரோயினுக்கு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகுது. அதில் ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்காங்க. ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை ஒரு பெட்டுக்கு அடியில் ஒளிய வைக்கிறாரு. அப்போ அந்த ரூமுக்குள்ளே சில பேர் வந்து அவங்க அப்பாவை கத்தியால் குத்தி கொன்னுடுறாங்க. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ ஹீரோயினுக்கு அந்த சின்ன பொண்ணை பார்க்கும்போது தான் கண் எதிராக தான் அப்பா செத்த மாதிரி இவ கண் எதிராக இவங்க அப்பா செத்துட்டாங்களே அப்படின்னு தன்னை மாதிரியே தோணுது. அதுக்கப்புறம் ஹீரோயினை எல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் தன்னோட வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எல்லாம் பின்னாடி ஹீரோயினை துரத்திட்டு வராங்க. துப்பாக்கியால் சுடுறாங்க, கத்தியை வச்சு குத்த வராங்க. ஹீரோயின் பைக்கில் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு வேறு லெவல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்துன்னு இருக்குது. ஒரு பிரிட்ஜுக்கு மேலே போகும்போது போலீஸ் முன்னாடி வந்து ஹீரோயினை மறைக்கிறாங்க. ஹீரோயின் டாப் கீர் போட்டு போலீஸ் வண்டி மேலே பைக்கை ஏற்றி பிரிட்ஜுக்கு மேலே பறந்து கீழே தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. இவங்க தான் தண்ணிக்குள்ளே நல்லா தம் கட்டுவாங்க இல்லையா. இப்போ மறுபடியும் தம் கட்ட போகிறாங்க. ஆனால் அவங்க உள்ளே ஏதோ ஒன்று பார்த்து பயந்து மேலே வராங்க. அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் ஹீரோயினோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசினுருக்காங்க. ஹீரோயினோட அப்பா சின்ன பொண்ணு ஹீரோயினை கூப்பிட்டு, இங்கே பாருமா, இதுதான் டைமண்டு, இதை நான் வந்து உன்னோட கல்யாணத்துக்கு பரிசாக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் ஹோட்டலில் சின்ன பொண்ணு ஹீரோயின் கட்டில் கடியில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ அவங்க அப்பாவை கொன்னவங்க அவங்க அப்பாவோட பாடி டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் ரூமில் வந்து எதையோ தேடுறாங்க. நம்ம ஹீரோயினை தான் தேடுறாங்க. அவள் கட்டில் கடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட அப்பாவை கொன்னவன் அவளோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான். இதுக்கு முன்னாடி சீனில் கூட ஹீரோயின் ஒருத்தனை துரத்திட்டு போவாங்க இல்லையா, அவன் தான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, சின்ன பொண்ணு ஹீரோயினை ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட விற்கிறான். அவளும் சின்ன பொண்ணு ஹீரோயினை ஒருத்தங்கிட்ட அனுப்பி வைக்கிறான். அவனும் ஹீரோயினை ரேப் பண்ண வரான். அப்போ அந்த இடத்துல ஹீரோயினோட கேங் லீடர் அந்த ஜாங் வந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். இதுதான் இவங்க 2 பேருக்கும் நடக்கிற முதல் சந்திப்பு. அதுக்கப்புறம் தான் அந்த துப்பாக்கி செட் பண்ணுறது, தண்ணியில் ட்ரைனிங்கு, அவங்க அப்பாவை கொன்னவனை பழிவாங்க போகிற இடத்துல ஜாங் வந்து காப்பாற்றுறது, இது எல்லாமே நடக்கும். இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. தண்ணியில் விழுந்த நம்ம ஹீரோயின் கரைக்கு வந்து அழுகுறாங்க. அங்கே நம்ம சீஃப் லேடி வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் தன்னோட முதல் மிஷனை ஒழுங்காக முடிச்சதால் அவங்க இந்த ஏஜென்சியை விட்டு வெளியே போய் எல்லாரோட வாழலாம். ஹீரோயின் தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட, என்னங்க பாய் கூட சொல்லாமல் போகிறீங்க அப்படின்றாங்க. ஹீரோயின், நீ வெளியே வாமா, வந்து எனக்கு கால் பண்ண, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சீஃப் லேடி கூட காரில் ஏறுறாங்க. சீஃப் லேடி ஹீரோயினை கண்ணை கட்டி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு இடத்த காட்டி, இங்கே தான் நீ வாழப்போகிற அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுக்குறாங்க. நீ காலம் ஃபுல்லாக இந்த வேலையை தான் செய்யணும், இதுதான் உன்னோட அடையாளம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேமை ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ அங்கே வராரு. ஹீரோயினை கண்காணிக்கிற ஒருத்தராக ஹீரோவை சீஃப் லேடி அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்க போகிறாரு. ஹீரோயின் போய் லிஃப்ட்டில் தான் பொருளாக எடுத்துகிட்டு ஏறுறாங்க. ஹீரோவும் தன்னோட பொருளாக எடுத்துகிட்டு போய் லிஃப்ட்டில் ஏறாரு. அப்போ ஸ்லிப் ஆகி எல்லாத்தையும் கீழே கொட்டுற மாதிரி ஒரு பொருளை ஹீரோயினோட லக்கேஜில் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வளவலன்னு ஹீரோயின் கிட்ட பேசி வழிஞ்சிட்டு ஹீரோயினோட குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறாரு. ஹீரோயின், முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட சாக்லேட் வாங்கக்கூடாதுன்னு உன்ட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படின்னு அந்த குழந்தைய திட்டுறாங்க. ஹீரோ, பரவாயில்லைங்க, சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. 2 பேரும் பக்கத்து வீடு தான் இல்லையா. ஹீரோயினை பற்றி எதுவும் தெரியாத மாதிரி, என்னங்க குழந்தெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டு வரலையான்னு கேட்குறான். ஹீரோயின், அவர் வெளிநாட்டில் இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ தன்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதோட ஹீரோயின், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடறாங்க. ஹீரோயினுக்கு தெரியாமல் ஏஜென்சிக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா, அதை ஹீரோயின் ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வெளியில் பீஸா வருது. ஹீரோ அதை வாங்கி இவர் கொடுக்க போகிறாரு ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் அதை வாங்கிட்டு பாட்டுன்னு கதவை சாத்திடுறாங்க. இது எல்லாம் சிசிடிவி கேமரா மூலிமா சீஃப் லேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் கால் பண்ணி, என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவனை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் விசாரிங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் சீஃப் லேடிக்கு கால் பண்ணி, பார்த்தீங்களா என் பெர்ஃபார்மன்ஸை அப்படின்னு சொல்கிறான். சீஃப் லேடி மண்ணாங்கட்டி, அவனை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்காயா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு பல்ப் ஆகிடுது. ஹீரோ ஃபோனை பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க.
ஹீரோ என்னங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, ஹீரோயின் வந்து என் வீட்டு வாசலில் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போய் பார்க்குறா. அப்போ லிஃப்ட்டுக்குள்ளே வரும்போது போகிறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் லேடி ஹீரோயினுக்கு ஹீரோ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இவங்களே உருவாக்கி சொல்கிறாங்க. அதில் ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இறந்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதைலாம் விட்றாங்க. அடுத்தடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னென்னலாம் பண்ணுறாருனா, பஸ்ஸெல்லாம் போய் ஹீரோயின் வர வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஹீரோயின் போகிற இடத்துக்குலாம் போகிறாரு. சூப்பர் மார்க்கெட்லாம் போய் அப்படியே எப்படியோ கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோயின் மழையில் பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க. இவர் போய் கொட்டுற மழையில் ஹீரோயினுக்கு கொடை பிடிக்கிறாரு. ஹீரோயின் எனக்காகவா நீ வந்த அப்படின்னு ஹீரோவை பார்த்து கண் கலங்கி கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு அப்படியே லிஃப்ட்டில் வராங்க. அப்போ ஹீரோயின் தான் வந்து மேடையில் நடிக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் நடிக்கிற அந்த மேடை நாடகத்துக்கு கிளம்புறாரு. இவர் தான் ஹீரோயின் பற்றின நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு இல்லையா, அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஹீரோயினுக்கு என்ன கலர் டைப் பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த டையை கட்டிட்டு போகிறாரு. நாடகம்லாம் நல்ல மாதிரியாக நடந்து முடியுது. நைட்டு 2 பேரும் டின்னர் சாப்பிட போகிறாங்க வெளியே. ஹீரோயின் ஹீரோ டையை பார்த்துட்டு, உங்கள் டை நல்லா இருக்குது, இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதே மாதிரி ஒரு டையை தான் வந்து நான் என் ஹஸ்பண்டுக்கு கல்யாண நாள் அன்றைக்கி கிஃப்டாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் இதுக்கு முன்னாடி ஹீரோயினை காப்பாற்றினா ஹீரோயினோட ட்ரைனர் இருக்கான் இல்லையா, அந்த ஜாங், அவனை தான் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஜாங் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட். 2 பேருக்கும் அன்றைக்கி கல்யாணம் நடந்து முடியுது. ஹீரோயின் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் ஜாங் ஹனிமூனுக்காக சியோல் ஊருக்கு வராங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஜாங்க்கு ஒரு கால் வருது. அதில் அவங்க ஆள் ஒருத்தன் எங்கேயோ மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினை ஹோட்டலுக்கு போக சொல்லிவிட்டு ஜாங் அந்த இடத்துக்கு போகிறான். அப்புறமா ஹீரோயினுக்கு அவங்க ஆளுங்க கிட்டேருந்து கால் வருது. ஹீரோயின் கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு கேங் அவள் ஹஸ்பண்ட் ஜாங்கை அடித்து கொண்டுட்டாங்க, முகமே தெரியாத அளவுக்கு சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடியை அவங்க காட்டுறாங்க. ஹீரோயின் யார் இதை பண்ணதுன்னு கேட்குறாங்க. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோவும் காரில் போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேசிகிட்டே கையை பிடிக்க போகிறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. அதில் ஹீரோயினோட பாப்பாவை பார்த்துக்கிற பாட்டி, பாப்பா தூங்கிட்டாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வெயிட் பண்ணுங்கள், நான் அது வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ காரை இங்கே நிறுத்திடுங்க, ஆல்ரெடி நம்ம ஒன்றா ஒரு தடவை போனதை அவங்க அந்த வேலைக்கார பாட்டி பார்த்துட்டாங்க, இப்போ மறுபடியும் போனால் ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கொட்டுற மழையில் இறங்கி நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே ஹீரோயின் ஹீரோக்காக கொடையை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ வந்ததும் 2 பேரும் மேலே போகிறாங்க. ஹீரோயின் ஹீரோக்கிட்ட நான் அவங்கக்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகலைங்க, அவர் வந்து செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஹீரோ தெரியும் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க ஆனால் பொய் சொல்ல வரலான்னு 2 பேரும் பேசுகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிட்டே ஹீரோ வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சிவபூஜையில் கரடி மாதிரி நம்ம சீஃப் லேடி ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோயின் அந்த கால் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க, நான் போகணும், பாப்பாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ ஹீரோயின் எங்கே போகிறான்னா, ஹீரோயின் அந்த ஏஜென்சி விட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணு வந்து பேசினா இல்லையா, என்னங்க பாய் கூட சொல்லாமல் போகிறீங்கன்னு சொல்லிட்டு, அவளை தான் மீட் பண்ண போகிறா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. அடுத்த மிஷனுக்காக கிளம்புறாங்க. அங்கே 2 ஆளுங்க கிட்ட ஐட்டம் மாதிரி ஹீரோயினும் அந்த பொண்ணும் போகிறாங்க. ஹீரோயின் அந்த ஆளோட ஃபோன் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழுக டேட்டா எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா அந்த பொண்ணு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு 2 பேரும் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட எங்கே என் ஃபோனு அதை கொடு, அப்புறமா இதுலேருந்து டேட்டா எல்லாத்தையும் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணியிருப்பேன் இல்லையா அதையும் கொடுன்னு கேட்குறான். அப்படியே அங்கே சண்டை நடக்குது. அந்த சண்டையோட முடிவில் ஹீரோயினை ஒருத்தன் கத்தியால் குத்த வரான். அப்போ அந்த பொண்ணு போய் அந்த குத்தை வாங்கி கழுத்தில் ரத்தத்தோடு நிற்கிறான். ஹீரோயின் அவளை வேகமாக வெளியே கூப்பிட்டு வரா. அங்கே சீஃப் லேடி காரில் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் போய்ட்டு இவளை கத்தியால் குத்திட்டாங்க, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்கிறா. ஆனால் அவங்க பென்ட்ரைவங்க அதை கொடுன்னு வாங்கி போட்டு பார்க்குறாங்க. அதை ஹேக் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக ஆஃபீஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் லேடி சொல்கிறாங்க. ஹீரோயின் இங்கே சாவ கிடக்கிறா, நீங்கள் என்னடானா ஆஃபீஸ் போகணுன்னு சொல்கிறீங்களே, முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் லேடி நீங்கள் இன்னும் உங்கள் வேலையை முடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு செத்துடுறா. ஹீரோயின் இதை பார்த்து அரண்டு போய் வீட்டுக்கு வந்து பாத்ரூமில் உட்காந்து அழுகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் ஏஜென்சியில் சீஃப் லேடிக்கும் அவங்க ஐஏஆர் அஃபிஷியல்ஸ்க்கும் மீட்டிங் நடக்குது. அதில் கூலிப்படையில் இருக்க ஒருத்தனை பற்றி மீட்டிங் போயிட்டுருக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட இறந்து போன ஹஸ்பண்ட் ஜாங் இருக்கான் இல்லையா, அவன் கூட வேலை பார்த்தா அவனோட அடியால் தான். இப்போ அவன் ஊரில் இருக்க ஒரு பெரிய டானு கீழே வேலை செய்கிறான். இந்த மீட்டிங் நடத்துகிற இவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ். ஊரில் இருக்க காவாலி கேங்ஸ்டர் எல்லாரையும் யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக போட்டு தள்ளுறது தான் இவங்களோட வேலை. அதுக்கு தான் சந்தேகம் வராத மாதிரி ஹீரோயின் மாதிரி இருக்க குற்றம் செஞ்ச தண்டனை கைதிகளான லேடிஸை வச்சு இவங்க எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இவங்க கேங்கில் தான் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதால் சீஃப் லேடி கிட்ட இவங்க 2 கேங்கிட்டையும் வேலை செய்கிறாங்களா, நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சீஃப் லேடி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, நாங்கள் அவள் கூடியே ஒரு ஏஜென்ட்டை அனுப்பியிருக்கோம், அவன் வந்து 24 மணி நேரமும் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் அதெல்லாம் சரிம்மா, அப்படின்னா நீ என்ன பண்ணுற, இந்த கேங்கோட லீடரை போட்டு தள்ளுறதுக்கு அவளே அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எழுந்து வராங்க. அங்கே ஹீரோயின் பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ ஹீரோ கிட்ட தனியாக பேசுகிறாங்க. நீ பார்க்குறேன்னா நான் இல்லை, நான் வந்து வேறு மாதிரி ஒரு ஆள், நான் யாருன்னு தெரிஞ்சால் நீ என் பக்கத்தில் கூட நிற்க மாட்டேன், ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஆமாம், என்னை பற்றி கூட உனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இல்லை, நான் வேறு மாதிரி, உனக்கு புரியல, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ நீ என்னவா வேணா இரு, ஆனால் கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் சீஃப் லேடி கிட்ட தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் லேடியும் சரி ஓகே, நான் மண்டபமும் ஆளுங்க எல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சரி நாம் இனி ஒன்றா இருப்போம், ஒருத்தர் நம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கண்டிப்பான்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பக்கத்தில் அந்த சீஃப் லேடி தான் உட்காந்துன்னு இருக்காங்க. அடுத்த சீனில் ஒரு பெரிய மண்டபத்தில் ஹீரோவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அங்கே ஹீரோயினை பார்க்க ஒருத்தர் வராங்க. அது யாருன்னா, ஏஜென்சியில் ஹீரோயின் கிட்ட அடி வாங்கினா அந்த கிம்முங்கிற பொண்ணு தான். ஒரு மிஷனுக்காக ஹீரோயின் கிட்ட நம்ம சீஃப் லேடி தான் அவளை அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த கிம் பொண்ணு ஃபோனில் இருந்து கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட அந்த மிஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, நீ இங்கேருந்து வாஷ்ரூம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க கன்று எடுத்து எக்ஸிட் ஃபேன் வழியாக சன்கிளாஸ் போட்டவனை பார்த்து சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் போகிறாங்க, கன்று எடுத்து ரெடி பண்ணிவிட்டு சன்கிளாஸ் போட்டவனை எய்ம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஷாக்கு. அது வேறு யாரும் இல்லை, செத்து போன அவளோட ஹஸ்பண்ட். ஹீரோயின் இவரை ஏன் நான் சுடணும் அப்படின்னு கேட்குறாங்க. சீஃப் லேடி அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், சுடுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவன் போய் ஒளிஞ்சிடுறான். இங்கே ஹீரோயினை தேடி வாஷ்ரூமுக்கு ஆள் வந்துடுறாங்க. ஹீரோயினும் எல்லாத்தையும் டிஸ்மேல் பண்ணி இருந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அதில் அவளோட ஹஸ்பண்ட் வேற ஒரு முகம் சிதஞ்சி ஒரு டெட் பாடியை காமிச்சு தான் செத்துட்டு நாடகம் ஆடியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதோட போய் மனக்கோலத்தில் ஹீரோ பக்கத்தில் கண் கலங்கி நிற்கிறாங்க. கல்யாணமும் நடந்து முடியுது. சீஃப் லேடி கிம்முங்கிற பொண்ணை அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அது வந்து ஹீரோயின் சுட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணதான். கிம் போய் க்ளீன் பண்ணிவிட்டு சீஃப் லேடி கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த வேலை செய்ய தான் என்னை வர சொன்னீங்களா, என்னவோ பெருசாக ஹீரோயினை பற்றி பேசுனீங்க, பார்த்தீங்களா ஊற்றிக்கிச்சு அப்படிங்கிறா. அப்போ சீஃப் லேடி ரொம்ப பேசாத, நீ வேணா ஹீரோயின் மிஸ் பண்ண அந்த டார்கெட்டை முடி அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்மும் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறான். அன்றைக்கி நைட் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் ஜாங் வரான். வந்து அங்கே இருக்க கரையை வச்சு இங்கேருந்து தான் நம்மளை சுட ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறான். என்ன கருமத்தை தான் இந்த கேம் க்ளீன் பண்ணாலோ. அப்புறமா இங்கே கல்யாணம் நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு பார்க்குறான். அதில் ஹீரோயினை பார்க்கும்போது இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அவளை பற்றி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுன்னு சொல்கிறான் இந்த ஜாங்கு. அடுத்ததாக ஹீரோயின் நடிக்கிற அந்த நாடகத்துக்கு போய் ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறான். அந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரியுது. அன்றைக்கி நைட்டு வழக்கம் போல் ஹீரோவும் டின்னருக்கு போகிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு கால் வருது. எழுந்து அந்த காலை பேச போயிட்டார். அப்போ அங்கே ஹீரோயினோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் அந்த ஜாங் ஹீரோயின் கிட்ட டேபிளுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் நீங்கள் யார், முதல்ல இங்கேருந்து போங்க, என் ஹஸ்பண்ட் வருவார் அப்படின்னு சொல்கிறான். ஜாங் நான் யாருன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன்னோட கரண்ட் ஹஸ்பண்டை விட நீ யாரை ரொம்ப லவ் பண்ணன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். கண் எடுத்து கீழே வச்சுட்டு அவன் நம்மளை பார்த்து ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தா அப்படின்னா அவளை சுட்டுடலாம்னு கேட்குறான். ஹீரோயின் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம கூலோ, ஓ நீங்கள் நான் நடித்த நாடகத்தை பற்றி கேட்குறீங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொன்னதும் ஜாங் சாரிங்க, நீங்கள் வந்து நான் லவ் பண்ண பொண்ணுன்னு நினச்சி தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சாரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் அப்படியே பெருமூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆகிறாங்க அவன் போனதுக்கப்புறம். இந்த பக்கம் பாத்ரூம் போனால் நம்ம ஹீரோ சீஃப் லேடி கிட்ட பேசுகிறத ஜாங்கோட அடியால் ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஜாங் கிட்ட போட்டு காட்டுறான். இப்போ ஜாங் கிட்ட இருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக். அதில் ஒரு ஆளை அவன் சுட்டான் இல்லையா ஹீரோயினை காப்பாற்ற போகும்போது, அவனை நினச்சி அவன் பயந்து தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறான். அப்போ அங்கே ஹீரோயின் வந்து ஜாங் கிட்ட ரொமான்டிக்காக பேசுகிறாங்க. நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் எங்கள் அப்பாவை கொண்டவனை பழி வாங்குற எண்ணத்தை நான் விட்டுடுவேன், உன் கூடயே சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாங் என்னது பழி வாங்க போறியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் ஆமாம், எங்கள் அப்பாவை கொண்டது இன்னொருத்தன் தான், நீ சுட்டல்ல அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜாங் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் கிட்ட சீஃப் லேடி அவளோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் ஜாங்கோட ஃபோட்டோவை காட்டி நீ ஏன் இவனை கொல்லாமல் விட்டேன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் தெரியாமல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் லேடி தெரியாமல் மிஸ் ஆகிடுச்சா, நீ இப்படி பண்ணதால் என்ன விபரீதமாக நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்க, உன் குடும்பத்தையே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்ன மிரட்டுறீங்களான்னு கேட்குறா. சீஃப் லேடி மிரட்டலமா உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் ஹீரோ வந்து சண்டை போட்டுட்டு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனான் இல்லையா படத்தோட இன்ட்ரடக்ஷன் சீனில், அதுவும் இப்போ ஹீரோயின் மிஸ் பண்ண டார்கெட்டான ஜாங்கும் ஒருத்தன் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறான். அப்போ 2 பேருமே ஒருத்தன் தான்னு தெரிய வருது. அப்புறமா ஹீரோயினுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு பொக்கே வருது அவளோட அந்த மேடை நாடகம் நடக்கிற இடத்துல. ஹீரோயின் அதை வாங்கி பார்க்குறா. உங்களோட ஃபேனுன்னு சொல்லி ஒருத்தன் அதில் எழுதியிருக்கா, கூட ஒரு பென்ட்ரைவும் வச்சுருக்கான். அப்போ அங்கே கிம்முங்கிற பொண்ணு வரா. ஹீரோயின் நீ இன்னும் கிளம்பலையான்னு கேட்குறாங்க. அதுக்காக
நீ விட்டதை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோயின் வேகமாக அங்கே இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் வந்து தப்பிச்சு ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்குறாங்க. அதில் ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் பாத்ரூமில் சீஃப் லேடி கிட்ட பேசின அந்த கான்வர்சேஷனை ஜாங்கோட அடியால் வந்து ரெக்கார்ட் பண்ணா இல்லையா, அது இருக்குது. அதில் சீஃப் லேடி நீ அவளை கல்யாணம் பண்ணது ஒரு நாடகம், அது ஒன்றும் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அது கேட்டதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க ஆளுதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவளோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் ஜாங்குக்கு உங்களை கொல்ல ஒரு பொண்ணு வரா அப்படின்னும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம கிம்மு தான். கிம் அங்கே போனதும் ஜாங் கேங் கிட்ட மாட்டிக்கிறா. அவளை பிடிச்சி அடி நடித்து அவள் கழுத்தில் இருக்க கேமராவை ஜாங் உடச்சிடுறான். இதையெல்லாம் பார்க்குற நம்ம சீஃப் லேடி ஹீரோவுக்கு கால் பண்ணி நம்ம அனுப்புன கிம்முங்கிற பொண்ணு மாட்டிக்கிட்டா, அதால் நீ ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோ, அவள் எதுவும் லூசுத்தனமாக பண்ணிடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சரி நீங்கள் ஹீரோயின் கிட்ட கொல்ல சொன்னது அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தானேன்னு கேட்குறான். சீஃப் லேடி அதை பற்றிலாம் நீ நோண்டாதப்பா, ரொம்ப அவளை ஒழுங்காக கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ இல்லை நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்க ஊருக்கு போக போகிறேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோயின் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அவளுக்கு தான் இவனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு போச்சே, அது நம்ம ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அதால் அவர் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, நான் அவங்கள பார்க்க போகிறேன், நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அப்படியா, சரிப்பா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினை துப்பாக்கி முனையில் சீஃப் லேடி கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் வச்சு நான் உங்ககிட்ட ஜாங் தான் கிம்மை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விட்டேன்னா நான் இவ்வளோ உங்ககிட்ட விடுறேன்னு சொல்லியிருப்பான். அதால் தான் சீஃப் லேடி இப்படி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஏஜென்சி தான் நம்மளை ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அதே சமயம் சீஃப் லேடிக்கு ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. நம்ம ஹீரோயின் தான் அப்பனை கொன்னவன்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொல்ல போனான் இல்லையா, அவனை கூட ஹீரோயினோட ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து மூஞ்சில் சுட்டிருப்பானே, அவன் இன்னும் சாகாமல் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான். அவனை தான் நம்ம ஹீரோ போய் பார்த்து ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அது சம்மந்தமான எல்லாத்தையும் நான் நாளை காலையில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் லேடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹீரோயின் எங்கே நான் அவன் நம்பருக்கு ரீச் பண்ணேன் ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சீஃப் லேடி அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நீ போய் அவள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் போய் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாரு. அப்போ அவரை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஹீரோயினை ஜாங் கிட்ட ஒப்படைக்க சீஃப் லேடி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வழியில் ஜாங்கோட கேங் வந்து சீஃப் லேடியை அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை ஜாங் தூக்கிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோயின் நம்ம பொண்ணை காப்பாற்றணும் வீட்டுக்கு போங்கன்னு கூப்பிட்டு போகிறா. ஜாங் ஹீரோயின் கிட்ட கன்னை கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினுக்கு இவங்க தான் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஹீரோயின் அவங்க அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கிட்ட போகிறாங்க. அப்போ அவங்க வீடு வெடிச்சு அது உள்ளே இருந்து நம்ம ஹீரோவும் குழந்தையும் பறந்து வந்து கீழே விழுறாங்க. ஹீரோயின் போய் பிடிக்கிறதுக்குள்ளே குழந்தை அங்கேயே இறந்துடுது. நம்ம ஹீரோவும் அங்கேயே இறந்துடுறாரு. ஹீரோயின் வேகமாக கன் எடுத்துகிட்டு வந்து சீஃப் லேடி கிட்ட சொன்ன மாதிரி என் குடும்பத்தை அழிச்சிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீஃப் லேடி அடி பைத்தியக்காரி, இன்னுமா என்ன நடக்குதுன்னு நீ புரிஞ்சிக்கல, உன் குடும்பத்தை அழிச்சது நான் இல்லடி, இங்கே பாருடின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வச்சுருந்த ரகசிய கேமரா மூலிமா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சீஃப் லேடி ஹீரோயினுக்கு போட்டு காட்டுறாங்க. அதில் ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஜாங் இருக்கான் இல்லையா, அவனோட கேங் வந்து ஹீரோவை அடிக்கிறாங்க. சைடில் அந்த கிம் உட்காந்து பாம்பை ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்கள் கேங் லீடர் ஜாங்கை தானே ஹீரோயின் லவ் பண்ணா, அவளுக்கு நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஜாங்கோட அடியால் பின்ன அவள் அவங்க அப்பனை கொன்னவனை பழி வாங்குற வரை நாங்கள் பார்த்துன்னு இருக்கணுமா, அவள் லவ் பண்ண காரணத்துக்காக தான் எங்கள் கேங் லீடர் அவளை கல்யாணம் பண்ணி ஹனிமூன்லாம் கூப்பிட்டு போனார், நாங்கள் பிளான் பண்ணபடி அதுக்கப்புறம் அவள் செத்துருக்கணும், ஒக்காமக்கா அவள் தப்பிச்சிட்டா, இப்போ அவள் குழந்தையோட சாக போகிறான்னு சொல்கிறான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஹீரோயினோட அப்பாவை கொன்னது அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அந்த ஜாங் தான், அவன் தான் வில்லனே. ஹீரோ இதோ பாருப்பா இது உங்கள் கேங் லீடரோட பொண்ணு தான், அதால் இவளை கொல்லாத அப்படின்னு சொல்லும்போது வில்லன் ஜாங் கிட்டேருந்து கால் வருது. ஹீரோ அதை வாங்கி பேசுகிறான். அதில் வில்லன் என்ன சொல்கிறான்னா, நீ அந்த சின்ன பொண்ணை உன் கையால் கொண்டுட்டேன்னா உன்னை விட்டுடுறேன்னு சொல்கிறான். வில்லனோட அடியால் கத்தியும் தரான். ஆனால் ஹீரோ அந்த பொண்ணை எதுவும் பண்ணாமல் இவங்களை அட்டாக் பண்ணுறான். அதில் அவங்க ஹீரோவை தலையிலே அடிச்சிடுறாங்க. ஹீரோ மயங்கின்றான். இந்த பக்கம் கிம் பாமை ரெடி பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா, அவளையும் சுட்டுட்டு அந்த பாமை வீட்டில் வச்சுட்டு ஹீரோயின் வரும்போது கரெக்டாக வெடிக்க வச்சு இந்த ஏஜென்சி தான் பண்ண மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோயின் காண்டாகி அங்கே இருக்க டிவி எல்லாத்தையும் சுட்டுட்டு சீஃப் லேடி கிட்டே இதெல்லாம் ஏன் என்கிட்ட காட்டினீங்கன்னு கேட்குறா. அதுக்கு சீஃப் லேடி ஏன்னா நீ என்னை சுட்டா இங்கே எதுவும் மாற போகிறது இல்லைம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழணும் தான் நான் நினச்சேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே ஒரு பென்ட்ரைவை கொடுத்து கேட்க சொல்கிறாங்க. ஹீரோயின் காரில் போயிட்டு அதை கேட்குறாங்க. அதில் ஹீரோ சீஃப் லேடி கிட்ட நான் உண்மையாகவே ஹீரோயினை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். சீஃப் லேடி அவள் எப்போ வேணாலும் சாகலாம், நீயும் என்னை மாதிரி தனிக்கட்டியாக குடும்பம் இல்லாமல் ஆகிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ இல்லை, அவள் தைரியசாலி திறமசாலி, அந்த காலம் ஃபுல்லாக அவள் இப்படியே இருக்க போகிறதில்ல, சீக்கிரமாக அவள் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவா, நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம்னு சொல்கிறான். இந்த கான்வர்சேஷனை ஹீரோயின் கேட்டுட்டு இவனை போய் தப்பாக நினச்சிட்டோமேனு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே கார் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. அங்கே வில்லன் ஜாங்கோட அடியால் இருக்கிறத பார்க்குறாங்க. அவன் கையில் ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு கொடுக்க வச்சுருந்த அந்த டைமண்ட் இருக்கிறத பார்க்குறாங்க.
இதுக்காக தான் எல்லாமே நடந்திருக்கு. இதுக்காக தான் ஹீரோயினோட அப்பாவையும் கொன்னுருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு போய் வேகமாக அங்கே சொருகி அங்கே இருக்க எல்லாரும் டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. பாதி பேர் தப்பிச்சு ஓடுறாங்க, பாதி பேர் அங்கேயே சாகுறாங்க. இப்படியே ஹீரோயின் அவங்கள துரத்திட்டு கீழே வந்தால் அங்கே நம்ம வில்லன், ஹீரோயினோட ட்ரெயினர், ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்னு பல பட்டங்கள் பெற்ற நாங்கள் ஜாங் நிற்கிறாரு. ஹீரோயின் போய் அவங்ககிட்ட நாம் இத்தனை நாள் ஒன்றா இருந்தமே, ஒரு செகண்ட் கூட நீ என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பாவை பண்ணேன். எதுக்கு பண்ணேன்னா உங்கள் அப்பாவை கொன்ன பாவத்துக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இதை தானே நீ என்கிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சா, இதுதான் உண்மை, இதை நீ நம்பி தான் ஆகணும்னு சொல்கிறான். ஹீரோயின், நீ எதுக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண, இத்தனை நாள் என்னை ஏமாத்தினேன் ஏன்னு கேட்குறா. வில்லன், ஏன்னா நான் தான் உன்னை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினோட அப்பாவை கொன்னது வில்லன் ஜாங்கும் அவனோட அப்பாவும் தான். ஹீரோயினுக்கு அவன் அப்பனை மட்டும்தான் தெரியும். அவன் தான் நம்ம அப்பாவை கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பா. அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறது தெரியாது. வில்லன் ஜாங்குக்கு ஹீரோயினோட அப்பனை கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உறுத்திட்டு இருந்திருக்கும். அதால் தான் ஒரு தடவையும் ஹீரோயினை தான் அப்பங்கிட்ட இருந்து காப்பாற்றியிருக்கான். இதால் தான் அவன் அப்பனையே சுட்டுருக்கான். ஹீரோயினை ஜாங் ஒரு தடவையும் காப்பாற்றவே ஹீரோயின் கண்ணுக்கு அவன் நல்லவனாக தெரிஞ்சிருக்கான். அதால் அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றான். ஜாங்கும் சரி கழுது அவங்க அப்பனையும் கொண்டுட்டோம், அவன் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, சரி இந்த ஆசையாவது நிறைவேற்றோம்னு நிறைவேற்றி வைக்கிறான். அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறான். அப்புறமா நாளை பின்ன எங்கே தான் நம்ம தான் அவங்க அப்பனை கொன்னோன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் நம்மளையும் கொல்ல தயங்க மாட்டாளேன்னு தெரிஞ்சுக்கிற வில்லன் தான் செத்த மாதிரி ஒரு ட்ராமா ரெடி பண்ணி தன்னை கொன்னது இந்த மோசமான கேங் தான்னு ஹீரோயினை அந்த கேங் கிட்ட மாட்டி விட்டு போட்டு தள்ள பிளான் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ ஹீரோயினுக்கும் வில்லன் ஜாங்க்கும் சண்டை நடக்குது. அதில் 2 பேரும் மேலேருந்து கீழே விழுறாங்க. அங்கே போலீஸ் வருது. அதால் வில்லன் ஜாங் அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் தப்பிச்சு போகிறான். ஹீரோயின் பயங்கரமாக விடாமல் துரத்தி போகிறாங்க. இந்த சண்டையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம மாசாக இருக்கும். ஹீரோயின் வேறு லெவலில் சண்டை போட்டிருக்காங்க. இந்த ஸ்டண்ட்லாம் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இதுக்காகவே ஹீரோயினுக்கு தனியாக ஒரு பாராட்டு விழாவே நடத்தலாம். பயங்கரமாக சேஸ் பண்ணி பஸ்ஸெல்லாம் ஏறி தொங்கி வில்லன் கேங் கிட்ட சண்டை போடுறாங்க. ஹீரோயின் வில்லனை சரமாரியாக குத்துறாங்க. வில்லனும் ஹீரோயினை சரமாரியாக குத்துறான். ஒரு கட்டத்தில் வில்லன் ஹீரோயினை பயங்கரமாக அடிச்சிடுறான். ஹீரோயின் போய் டிரைவர்கிட்ட விழுறாங்க. உடனே ஹீரோயின், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிரைவரோட கையை வெட்டிடுறாங்க. இதால் பஸ் நிலத்தடுமாறி கீழே விழுந்துடுது. அதால் ஹீரோயின், வில்லன் எல்லாமே கவுந்து கிடக்குறாங்க. எல்லாம் செத்துடுறாங்க. ஹீரோயினும் வில்லன் மட்டும் எல்லா படத்தில் வர மாதிரி சாவாமல் உயிரோடு இருக்காங்க. ஹீரோயின் வில்லனை கொல்ல கொடாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. வில்லன், வா என்னை கொல்லு வா, நான் என்னை நீ கொண்டுட்டேன்னா எல்லாம் முடிய போகிறது இல்லை, வா எல்லாம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது, என்னை கொன்னாதான் உனக்கு நான் உன்னை கொன்னதுக்கப்புறம் எவ்வளோ வலி அனுபவிச்சுன்னு உனக்கு தெரியும், வா என்னை கொல்லுன்னு சொல்லி ஹீரோயினை டைவர்ட் பண்ண பார்க்குறான். ஹீரோயின் அதுக்கெலாம் மசியாமல் ஒரே வெட்டி அவனை கொன்னுட்டு படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த மாதிரியே போலீஸ் எல்லாம் ஹீரோயினை கவர் பண்ண ஒரு கில்லர் ஸ்மைலோட மூஞ்சில் ரத்தக்கரையோட ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வராங்க. அதோட படம் முடியுது. இந்த படம் முடிஞ்ச அப்புறம் ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ்க்கு தியேட்டரில் இருக்க எல்லாரும் எழுந்து நின்று 5 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கும் என்ன படம்டா, என்ன ஆக்டிங்டா, ஒரு ஹீரோயினால் இப்படிலாம் கூட பண்ணி நடிக்க முடியுமான்னு தோணுச்சு. ஹோப் ஸோ படம் பார்த்துருந்த உங்களுக்கும் அது தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.